ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கிம் ரிச்சுவல் கெயின். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட் சயின்ஸில் மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். மெஷர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கு. நம்ம மெஷர் பண்ணாமல் எந்த ஒரு திங்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அதோட குவான்டிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சம் திங்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நம்ம நேராக டாபிக் உள்ள போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் அ quantity that can be measured. Physical quantity can be classified into fundamental quantities and derived quantities. அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றது என்ன, குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டி வந்து வாட் இஸ் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஓகேங்களா? குவான்டிட்டி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 300 ml அப்படின்னா அந்த குவான்டிட்டி வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த 300 ml அப்படின்றத வந்து குவான்டிட்டி, அதுதான் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ். குவான்டிட்டிஸை வந்து physical quantities that can be expressed in terms of any physical quantities are called fundamental quantities. அதாவது quantities நம்மனால physical cannot be expressed in terms of any other அதாவது குவான்டிட்டிஸை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குவான்டிட்டிஸை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர். இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. குவான்டிட்டிஸ் லைக் வால்யூம், ஏரியா, டென்சிட்டி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சம் அதர் குவான்டிட்டிஸ். அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெரைவ்டு குவான்டிட்டிஸ். குவான்டிட்டிஸை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹாவ் அ நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது நம்பர்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கு யூனிட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் you are buying 3 kilograms of vegetables in a shop. Here 3 is a numerical value, kilogram is a unit. ஓகேங்களா? அதுதான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 kg of mangoes வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 அப்படின்றது வந்து நியூமரிக்கல், கேஜி அப்படின்றது வந்து யூனிட். ஓகேங்களா? இங்கே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு என்ன இருக்கும், நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்கும், யூனிட்டும் இருக்கும். இது வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா unit. A unit is the standard quantity with which unknown quantities are compared. ஓகேங்களா? யூனிட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்ட். யூனிட் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி. நம்ம இந்த யூனிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்னோன் குவான்டிட்டிஸை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி that has been adopted by a law or specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. ஓகேங்களா? இட் இஸ் டிஃபைனட் ஆஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூடை வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து லா இல்லை அப்படின்னா கன்வென்ஷனை யூஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த். ஃபீட் எவ்வளோ ஒரு லென்த், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமோட லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து என்ன யூனிட் வந்து தேவை அப்படின்னா வந்து ஃபீட் அப்படின்ற யூனிட் வந்து தேவை. தட் மீன்ஸ் 10 feet வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து 10 times the definite predetermined length called feet. ஓகேங்களா? அதாவது ஒரு 10 feet அப்படின்றது என்னென்னா
10 டைம்ஸ் வந்து ப்ரீ டிட்டர்மைன்டு லென்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். அவர் forefathers used units like முசாம், ஃபொர்லாங், மைல் டு மெஷர் லென்த். நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மெனி ஆஃப் த ஆன்ஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட் வேர் பேஸ்ட் ஆன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஓகேங்களா, அதாவது ஆன்ஷியன் முதல்ல அந்த ஸ்டார்டிங் ஆன்ஷியன் சிஸ்டம்னா என்ன, ரொம்ப முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து எதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட பாடியோட டைமென்ஷனை தான் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் a result unit of measurement varied from person to person and also from location to location. இதனால தான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது. இன் ஏர்லியர் டைம் டிஃப்ரெண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ் வேர் அடாப்டட் பை பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அதே மாதிரி அதாவது பர்சன் டு பர்சன், லொக்கேஷன் டு லொக்கேஷன் வேரி ஆகிற மாதிரி தான் வந்து ஒரு பீப்புள் கண்ட்ரீஸ்லேயும் வந்து டிஃபர் ஆகிருக்கு. சம் ஆஃப் unit systems followed earlier or given in a below table 1. இந்த table 1ல வந்து earlier timesல யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூனிட் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட் டேபிள் 1 சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். சிஜிஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், எஃபிஎஸ் அப்படின்றது ஃபுட் பவுண்ட் செகண்ட், எம்கேஎஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட். But at the end of Second World War there was a necessary to use worldwide system measurement. ஓகேங்களா, எண்ட் ஆஃப் தி செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு வைடாக ஒரே ஒரு சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க. அப்படி வந்தது தான் வந்து எஸ்ஐ சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். A system of units was developed recommended by General Conference on Weights and Measures in 1964 international usage. 1916ல வந்து வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்ற அந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் வந்து வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஒரே மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து எஸ்ஐ சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் தி modernized and improved form of the previous சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு மாடர்னைஸ்டு சிஸ்டம். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா எஸ்ஐ சிஸ்டம் இஸ் ஒரு மாடர்னைஸ்டு சிஸ்டம். இட் இஸ் அக்செப்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ் ஆஃப் தி வேர்ல்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃப்ரம் விச் derived யூனிட்ஸ் ஆர் obtained by மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஓகேங்களா, எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றது வந்து வேர்ல்டு வைடு வந்து அக்செப்ட் பண்ண சிஸ்டம். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. எஸ்ஐ சிஸ்டம் இஸ் based on set of fundamental units. ஓகேங்களா, set of ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து எங்கே டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனால் டிரைவ் பண்ணி வரக்கூடிய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா there are 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து இருக்குது சிஸ்டம். எஸ்ஐ சிஸ்டமில் வந்து எவ்வளோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance. இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னா வந்து மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், கேண்டிலா, மோல். இதெல்லாம் தான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதாவது எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், கேண்டிலா, மோல். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வந்து டிவிஷன் இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் வந்து எஸ்ஐ சிஸ்டம்ஸ் வந்து எஸ்ஐ சிஸ்டமில் இருக்க குவான்டிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஐ சிஸ்டமில் வர யூனிட்ஸ் வந்து இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து வரக்கூடியது தான் வந்து அதுலேருந்து டிரைவ் பண்ணக்கூடியது தான். இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறது எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா எய்தர் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன்.
ஓகேங்களா, அதுலேருந்து வரக்கூடியதான் வந்து பேலன்ஸ் இருக்க எல்லா யூனிட்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித் தி ஹெல்ப் ஆஃப் தீஸ் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஃபார் டெரிவேட் குவான்டிட்டிஸ் ஆர் அப்டைன்ட் இன் த டேபிள் 3 இதில் வந்து டெரைவ் பண்ணது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஏரியா அப்படின்னா என்னென்னா லென்த் அண்டு பிரெத், வால்யூம் ஏரியா இஸ் லென்த் இன்டூ பிரெத், வால்யூம் வந்து ஏரியா இன்டூ ஹைட், டென்சிட்டி வந்து mass divided by volume, velocity displacement by time, momentum mass into velocity, acceleration velocity by time, force mass into acceleration, pressure force divided by area, energy force into distance, surface tension force divided by length. இதெல்லாமே வந்து பேசிக் 7 ஃபண்டமெண்டல் சிஸ்டம்னால வரக்கூடியதான் வந்து இதுக்கான யூனிட்ஸ். ஓகேங்களா, அட்டாமஸ் அப்படின்னா என்னன்னா தி ஸ்மாலஸ்ட் amount of time imaginable to us in a twinkling of a eye. அதாவது அட்டாமஸ் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டைம். ஓகேங்களா, இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். எந்த அளவுக்கு ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா நம்மளோட ஐயை வந்து மூடி முழிக்கிறோம் இல்லையா, ட்விங்கிள் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அட்டாமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னா 1 divided by 6.25 seconds or 160 milliseconds, ரொம்ப கம்மியான அமௌண்ட். ஓகேங்களா, டாங்கி பவர் அப்படின்றதான் என்னன்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹார்ஸ் பவர் அப்படின்றது என்னன்னா 1/3 ஆஃப் ஹார்ஸ் பவர். இதோட வேல்யூ வந்து 250 வாட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ சார்ட் ஃபார் டெரைவ்டு யூனிட்ஸ். அதாவது பேசிக் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து என்னென்னவெல்லாம் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கேஜிஎம் லென்த், அதாவது மாஸ், லென்த் அண்ட் டைம், இதிலிருந்து தான் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. கேஜி வச்சு எப்படி டெரைவ், கேஜி வந்து டேரெக்டாக வந்து எதுவுமே கிடையாது. இது மூணையும் வந்து மல்டிபிள் பண்ணியோ இல்லை டிவைட் பண்ணியோ வந்து இந்த பேலன்ஸ் இருக்க இந்த ஃபண்டமெண்டல் இந்த யூனிட்ஸ் எல்லாம் டெரைவ்டு யூனிட்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது சிம்பிளாக என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை எஸ்ஐ யூனிட் அப்படி எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வந்து டிவைட் பண்ணுறதுனாலையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனாலையும் வரக்கூடிய யூனிட்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். கிலோகிராம், மீட்டர், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், கேண்டிலா, மோல், இதெல்லாம் தான் வந்து 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சஜஷன்ஸ் கொடுங்க. நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.